குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 7/9/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம், திதி இன்று மாலை 3 மணி 38 நிமிடம் வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 44 நிமிடம் வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இரவு 10 மணி 14 நிமிடம் வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 3 மணி 38 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11 மணி 44 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்புதான் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:40 முதல் 5 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 44 நிமிடம் வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்று நேத்திரம் காலை 11 மணி 44 மணி வரை குருட்டாக இருக்கும். அதன் பின்பு ஒரு கண் திறக்கும். ஜீவன் இன்னைக்கு அரைக்கண் தான் இருக்கும். இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உலகமெங்கும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் யோக பிருந்தாவின் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷம் நிலைக்கட்டும், அன்பு நிலைக்கட்டும், எல்லா அதிர்ஷ்டங்களும் வர வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும். சரி, இன்னைக்கு சனிக்கிழமை. விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல இன்னைக்கு யாரும் ரொம்ப வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது. எல்லா பண்டிகை கொண்டாடுவீங்க. இருந்தாலும் வியாபாரம் செய்கிறவர்கள் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பும் அருகம்பில்லும் கொண்டு செல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இந்த விநாயகரை பத்தி தான். விநாயகர் வழிபாடு எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்வது, இந்த வழிபாட்டுக்கான நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்ன, இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி தினம் விநாயகருக்கு எப்படி சிறப்பு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இது கணேச புராணம், ஸ்கந்த புராணம் அப்படின்னு இருக்கு. விநாயக பெருமான் பாத்ரபத மாதத்தின் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியில் பிறந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், நம்பிக்கை. இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மங்களகரமான யோகங்களை உண்டாக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம என்ன செய்யறோம், முதல்ல விநாயகரை தான் வணங்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியை 10 நாட்கள் கொண்டாடுவார்கள். அதே போல தென் மாநிலத்துல 3 நாட்கள் கொண்டாடுவார்கள். இந்த கணேச புராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தின்படி விநாயக பெருமான் இந்த நாளில் மங்களகரமான விநாயகரை வணங்கும் போது மங்களகரமான யோகங்களை உண்டாக்கும் என்பது நம்பிக்கை. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வீடுகளிலும் வீதிகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது, எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதே போல செப்டம்பர் மாதம் இன்னும் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாலே நம்ம தொடங்கிடணும் இந்த விநாயகர் சதுர்த்தியை. செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையே 3:31 மணிக்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 7ஆம் தேதி மாலை 5:37 நிமிடம் வரை தான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கான சதுர்த்தி திதி இருக்கிறது. இந்த உதய திதியின்படி விநாயகர் சதுர்த்தி விரதம்
செப்டம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதால் அன்றைய தினம் சிலை நம்ம விநாயகர் சிலையை வாங்கி வழிபாடு செய்வது நன்மை. அதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது காலை, அதாவது பஞ்சாங்கத்தின்படி நான் சொல்றேன், மற்றபடி எப்படியோ மற்றவர்கள் எப்படி சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா பஞ்சாங்கத்தின் படி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 11:03 முதல் மதியம் 1:34 வரை பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்ய நல்ல நேரமாக நாளாக இருக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அதாவது 11 மணி வரைக்கும் உங்களுக்கு மரண யோகம் வரை இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். மரண யோகம் வரை இருக்கு. அதே சமயத்துல ராகு காலம் 9:10 ராகு காலம் இருக்கு, குளிகை நேரம் இருக்கு. இதையெல்லாம் தவிர்த்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும்போது காலை 11:03 முதல் மதியம் 1:34 வரை பூஜைகளை செய்யலாம், வழிபாடுகளை செய்யலாம், நல்ல நேரமாக இருக்கும். சில பேர் 10 நாட்கள் வரை விநாயகர் வழிபாடு செய்யும் வழக்கம் உடையவர்கள் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று விநாயகர் சிலைகளை நீர்நிலையில் கரைக்கலாம். சில பேர் மண்ணு பிள்ளையார் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. சில பேர் அன்னைக்கே அதை கரைச்சிடுவாங்க. சில பேர் 3 நாள், சில பேர் 10 நாள் வச்சு செய்வாங்க. அப்படி செய்யும் போது அதுக்கு உண்டான நேரம் செப்டம்பர் 17, சரிங்களா? அதே போல 21 இலைகள், 21 பூக்கள், இதையெல்லாம் அர்ச்சனைக்கு நீங்க அதை உபயோகப்படுத்தி அதை இந்த விநாயகரை பூஜை செய்து உங்க வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரணும், சங்கடங்களை எல்லாம் தீர்த்து சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்குங்க. அதே போல வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும் போது திசையை மனதில் வைத்து செயல்படுவது மிக மிக முக்கியம். அதாவது நான் பொதுவாகவே சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே நான் சொல்றேன், விநாயகர் சிலையை சரியான திசையில் சரியான வழியில் வைப்பது மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, சரியான முறையில் வைத்து விநாயகரை வழிபாடு செய்தால் எல்லா விதமான விக்னங்களை எல்லாம் தீர்த்து நமக்கு எல்லா விதமான சந்தோஷத்தை கொடுப்பார். வடகிழக்கு மூலையில் விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்தால் மிக மிக சிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வடகிழக்கு மூலையில், சரி எங்களுக்கு வடகிழக்கு மூலையில காலி இடம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பூஜை அறை எப்படி வைப்பாங்க? கிழக்கு நோக்கி தான் வைப்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விநாயகர் பூஜையை இப்படி செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல நன்மை நடக்கலைன்னா என்னை கேட்கலாம் தாராளமா. வடகிழக்கு மூலையில் காலி இடம் இல்லை என்றால் கிழக்கு, மேற்கு அல்லது வடக்கு திசையிலும் சிலையை நிறுவலாம், வச்சு நீங்க பூஜையை செய்யலாம். இதெல்லாம் வடநாட்டுல தான் ரொம்ப ரொம்ப சடங்கோட செய்வாங்க. அதுவும் விநாயகர் சதுர்த்தி, இந்த தீபாவளி, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வடநாட்டுல தான் பார்க்கணும். அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்கும். அதனால நம்ம இங்கெல்லாம் எப்படி கிழக்கு பார்த்து தான் எல்லாருக்கும் பூஜை அறையே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வடகிழக்கு மூலையில விநாயகரை வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க இப்ப சில பேர் மண் பிள்ளையார் வாங்க மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற விநாயகரே வச்சு கும்பிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய சாஸ்திரப்படி எப்படி செய்யறீங்களோ அப்படியே செய்யுங்க. வாங்கி வைக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு பூஜை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யும் போது விநாயகருக்கு எல்லா விதமான சங்கடங்கள் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். 21 இலைகள், 21 பூக்கள், அவருக்கு பிடித்த மோதகம், சுண்டல், அவல்பொரி, கடலை இதெல்லாம் வைத்து படையலிட்டு பூஜை செய்யுங்கள். நேரம் சொல்லிட்டு அந்த நேரத்துல வச்சு பூஜை செய்யுங்க, சரிங்களா? அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண் திருஷ்டி நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதுவே எனக்கு விநாயகர் கொடுத்த கிஃப்டா நான் நினைச்சுக்கிறேன். உண்மையிலே சொல்ல போனா அதே மாதிரி அந்த ஐஸ்வர்ய பொடிக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய
வாழ்த்துக்கள். இன்றைய கோச்சாரம் சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிர பகவான், கேது பகவான், மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள். துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய தருணம் இருக்கு. அதே சமயத்துல சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்தில் சில யுக்திகளை புரிந்து கொண்டு இன்னைக்கு தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதன் மூலம் தன வரவு ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்பட, நண்பர்கள் வழியில சந்தோஷ சூழ்நிலை உண்டாகும். வர்த்தக பணிகள லாபங்கள் மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை நெட்டாமை நசுநிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை இன்னைக்கு கண்டு கொண்டு அதன் மூலம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம். மனநிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தாய்மாமன் வழியில அனுகூலம் உண்டாகும். புதிய விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. வழக்குகள்ல நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பொழுதுபோக்கு சார்ந்த செயல்கள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும். கடன்கள் தீர்ப்பதற்கான உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பெண்களுக்கு பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் சிரமங்கள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசையின் 7ஆம் நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரம் ஒற்றுமை அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரம் புதிய அனுபவம் வெளிப்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எதிர்பாராத சில வேலைகள் முடிவு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சமூக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். அதிகாரிகளின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிருங்கள். வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகள்லாம் மேம்படும். சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமா முதலீடு செய்யுங்க. இது செய்யலாமா வேண்டாமா, தேவையற்ற ஒரு தொழிலெல்லாம் முதலீடு செஞ்சுட்டு நஷ்டம் அடைகிற வாய்ப்பு இருக்கு. அதனால யோசிச்சு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திட்டமிட்ட சில காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். அடுத்தவர்களின் எண்ணங்களை அறிந்து, குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், வெளிவட்டாரத்தில் இருக்கட்டும், அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி அதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் புதிய சூழல்லாம் ஏற்படும்.
திடீர் அனுபவம் மூலம் மனதில் சில பக்குவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலை இதெல்லாம் கொஞ்சம் விலகினாலும் அது இருக்கவும் செய்யும். அதாவது மனசுல கவலை இருக்கவும் செய்யும். ஒரு சில கவலைகள் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் இன்றைய தினம். அதிசய தெற்கு திசை அதிசய எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசினால் கருத்து வேறுபாடின்றி சந்தோஷம் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களால் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி நகை அடமானம் வைத்திருந்தால் அதை மீட்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும். மனதை பக்தியில் செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்னைக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் கலகலப்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தொழில் சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள்லாம் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். தடைபட்ட சில தன வரவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எந்த திட்டம் தீட்டுகிறீர்களோ அது கைகூடக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்கார புரிதல்லாம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் போட்டிகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள். பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வேலை சம்பந்தமான இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அனாவசிய செலவுகளை தவிருங்கள், சிறப்பாக இருக்கும். சேமிப்பு மேலோங்கும். நீங்க நினைப்பது ஒன்று, நடப்பது வேறாக இருக்கும். அதனால கவனமா இருங்க. செலவுகள் அதிகமாகும். அந்த செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் இன்னைக்கு மேம்படும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசய 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்களாக அதிகரிக்கும். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் விலகும். வீடு மனை விற்பனையில் லாபங்கள் மேம்படும். உத்தியோகம் சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு மேம்படக்கூடிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற நாள். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக செயல்படுவீர்கள். எதிலும் கட்டுப்பாடுடன் செயல்படுவது ரொம்ப சிறப்பு.
அதே போல அலுவலக பணிகள்ல மறைமுக விமர்சனங்கள் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. இன்னைக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கௌரவம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு தெய்வீக பணிகள்ல ஈடுபாடு இன்னைக்கு ஏற்படும். உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி விலகும். எதிலும் அறிவுபூர்வமா செயல்படுங்க. இன்னைக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சில ரொம்ப நிதானம் தேவை. வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விரயங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்க நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க. ஆரோக்கியம் சீராகும். திட்டமிட்ட காரியத்தில் அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். வேகத்தை விட அமைதியை கடைபிடிங்க, மௌனத்தை கடைபிடிங்க. வியாபாரத்தில் போட்டிகள் நிறைந்திருக்கும். வேகத்தோடு செயல்படுவது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பட்டால் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்தும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.